You think someone broke your heart. That's not true. Not at all. They just left. It's just you. Revisit the wound. Revisit the memories. Recall those stories to you as if it's reality, it's present, and it's happening now. Imagine like ஒரு பழைய வீடு, நீங்கள் இப்போ வீடு மாறிட்டீங்க. ஒரு காலத்தில் நீங்கள் வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜில் ஒரு நார்மலான வீட்டில் இருந்திருக்கீங்க. அந்த வீட்டை டெய்லி நீங்கள் போய் விசிட் பண்ணால் அந்த மெமரிஸ் கண்டிப்பாக உங்களுக்குள்ள அதிகமாக அந்த தாக்கங்கள் ஆழமாக இருக்கும். சேம் கோஸ். நீங்கள் தான் அந்த பழைய மெமரிஸை போய் போய் பார்க்குறீங்க. இட்ஸ் நாட் தட் பர்சன் ஹர்ட்ஸ் யூ. நீங்களே அந்த வலி வேதனைக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஜெயிலில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து கதவு திறந்துருந்தா அவங்க ஓட தான் பார்ப்பாங்க வெளியே. பட் இந்த மாதிரி மெமரிஸ் மறக்க முடியல, விட்டு போன உறவை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க, அதனால் நான் வந்து என்னால் ஃப்யூச்சரில் நல்லாவே வாழ முடியாது, இதெல்லாம் நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிற ஒரு போய் நீங்கள் அந்த திறந்துருக்க ஜெயிலேருந்து வெளியவே வர மாட்டீங்க, ஆனால் அங்கே உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா? எஸ், this coming 1st April, 1st and 2nd April, the entire weekக்கே அந்த தாக்கம் இருக்கும். இட்ஸ் அ பிங்க் ஃபுல் மூன். இது என்னத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ், ரீபர்த் அண்ட் ரிலீஸ். இது வந்து உங்களுக்கு பொங்கி ஒரு சில விஷயம் வெளியே வரும். எப்பயோ நடந்த ஒரு மெமரிஸ், யாரோ பண்ண ஒரு ஹர்ட், ஏதோ ஒரு விஷயத்துக்கு எனக்கு டிசிஷன் வேணும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா காம் டவுன். எஸ், திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் யூ டு ரிலீஸ். ஆனால் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் இமோஷ்னல் பேஸ்டாக பெருசாக இருக்கக்கூடாது, உங்களையும் மற்றவங்களையும் பாதிக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக வந்து இருக்கவே கூடாது. ஸோ என்ன பண்ணலாம்? இந்த பவர்ஃபுல்லான பௌர்ணமியை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீல் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும், பெஸ்ட் வெர்ஷனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இந்த உலகத்தில் யாருக்கு தான் அவங்க வந்து பெஸ்ட்டாக தெரியணும்னு ஆசை இருக்காது? ஒரு புடவை கட்டுறதுல ஆரம்பித்து ஒரு ஷூ போடுற வரைக்கும் யூனிக்காக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், பிராண்டடாக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும், ரேர் கலெக்ஷன்ஸாக இருக்கணும், நான் வயசாகிட்டாலும் என் ஸ்கின் அழகாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் மறந்து நம்ம இன்னொருத்தவங்க மேலே அன்பு வைப்போம், இன்னொரு மெமரிஸை ஆசைப்படுவோம். இன்னொருத்தவங்க நம்ம லைஃப்பில் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து வேல்யூவே ஆடட் பண்ணுவோம் நம்புறீங்க அப்படின்ட்டுனா சாரி டு சே, அந்த மாதிரி நினைக்கிறவங்க ரொம்ப வீக்கான ஒருத்தவங்க. லெட்ஸ் சே நான் வந்து SPM தான் படிச்சிருக்கேன், நான் ஒரு டிப்ளமோ டிகிரி படிச்சிருக்கேன், மாஸ்டர் வரைக்கும் படிச்சிருக்கேன், பட் எனக்கு வந்து ஒரு போலீஸ்கார் கிடச்சா தான் என் வாழ்க்கை வந்து கெத்தாக இருக்கும். நான் ஒரு லெக்சரரை கல்யாணம்னா தான் எனக்கு வெளியே சொல்லிக்க கௌரவமாக இருக்கும். டாக்டர் என்னோட மருமக, டாக்டர் என்னோட பொண்டாட்டி, டாக்டர் என் புருஷன், இந்த மாதிரி சொன்னால் தான் வாவுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது உங்களுக்கு அப்படின்ட்டுனா நீங்கள் உங்கள் செல்ஃபை சம்மந்தப்பட்டவங்கக்கிட்டேருந்து இல்லை இந்த சொசைட்டி உலகத்துக்கிட்டேருந்து ரொம்ப உங்களை சின்னதாக பார்க்குறீங்க. அதை நீங்கள் பாவம் ரியலைஸ் பண்ணலன்னு அர்த்தம். சூப்பர் ஈகோ வேறு, ஐடி வேறு, டிசையர்ஸ் வந்து வேறு. என்னைக்கு உங்கள் டிசையர்ஸ் வந்து மற்றவங்ககிட்ட கம்பாவாக காட்டணும்னு தோணுதோ, தட்ஸ் நோ லாங்கர் யோர் ஜென்வின் டிசையர். அது வந்து உங்களே நீங்கள் வந்து வெளி உலகத்துக்கு சொல்லாமல் உங்கள் கான்ஷியஸ் படி அடிமைப்படுத்திக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அதனால தான் நிம்மதியோ சரி சந்தோஷமோ சரி எல்லாருக்கும் சமம் இல்லை. சில பேருக்கு விவசாயமே மிகப்பெரிய நிம்மதியை சந்தோஷத்தை கொடுக்கும். சில பேருக்கு குடும்பமாக கீழே உட்காந்து சாப்பிட்றது கூட வந்து கௌரவத்தை, சந்தோஷத்தை, உண்மையை கொடுக்கும். ஆனால் பலருக்கு as of 2026 எஸ், சாப்பாடு மேஜே 7,000 10,000 மாதிரி இருக்கணும், தப்பு இல்லை, நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம காசு. ஆனால் டிபெண்ட்ஸ் நீங்கள் எதில் வந்து ஆசைப்படுறீங்க, எதை வந்து ப்ரியாரிட்டியாக பார்க்குறீங்கன்றது விஷயம்னு தான் நான் சொல்கிறேன். அகெயின் ஹாப்பினஸ் அண்ட் ஆல்சோ ஹாப்பினஸ், சக்ஸஸ், பீஸ், இது எல்லாமே எல்லா இண்டிவிஜுவலுக்கும் சேம் கிடையாது. நீங்கள் அப்படி சொசைட்டினால் ஸ்டக் ஆகிட்டீங்க, ஐஃபோன் பார்த்து தான் கெத்து, ஒரு லக்ஸரி காரில் போனது தான் பெரிய விஷயம், இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மேபி அதை கிடைக்கலாம். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம், இல்லீகல் பண்ணலாம், என்னென்னா பண்ணலாம், அது கிடைக்கலாம். ஆனால் சிவன் பாதத்தை சரணடையும் போது நீங்கள் உண்மையாக நிம்மதியாக இருப்பீங்களான்னு தெரியாது. பிகாஸ் ஆல் யூ வாஸ் டூயிங் இஸ் இன்னொரு நபருக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க, வேண்டியவங்க, வேண்டாதவங்க, சொந்தக்காரவங்க, நல்லவங்க, கெட்டவங்க, இவங்ககிட்ட ப்ரூஃப் பண்ணியே வாழ நினைக்கிறீங்க. லக்ஸரியாக வாழ நினைங்க, தப்பு இல்லை. அது உங்களுக்கு ஜென்வினாக பிடிச்சிருக்கா? இப்போ லைக் மீ, ஐ லைக் டு பை பிராண்டட் க்ளோத்ஸ் அண்ட் ஆல்சோ ஐ லவ் டு வேர் சம்திங் விச் இஸ் வெரி ரீசனபிள் ப்ரைஸ்.
எனக்கு பிடிச்சிருக்கணும், என் ஸ்கின்க்கு வந்து அந்த ஃபேப்ரிக் அந்த க்ளோத்ஸ் மெட்டீரியல் வந்து ஒத்து போகணும். என் வீட்டுக்கும் அப்படி தான். ஏதாச்சும் ஒன்று எனக்கு பார்க்குறப்பெல்லாம் ஹாப்பினஸ் கொடுக்கணும். அதை என்றைக்கு மற்றவங்க பார்த்து ஒவ்வொன்று ஃபீல் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணிச்சோ, ஐ டோன்ட் டூ தட். பிகாஸ் ஃபார் மீ ஐ எம் ரியலி மெச்சூர் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து சொசைட்டி லூப்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு சாப்பாடு மேட்சை பிடிச்சிருக்கா, எனக்கு ஒரு ரெனோவேஷன் பிடிச்சிருக்கா, எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா, எனக்கும் என் குடும்பமும் அதை பிகாஸ் எவ்ரி திங் இஸ் எனர்ஜினால எங்களுக்கு அதை கன்சியூம் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுறப்போ பெஸ்ட்டாக ஃபீல் கொடுக்குது, அதை பண்ணுவேன்னு தவிர்த்து மற்றவங்க வீட்டில் இருக்கிறத விட நம்ம வீட்டில் இருக்கிறது பெஸ்ட்டான்றதை பார்க்க மாட்டோம். சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க லைஃப்பில் வந்து கேட்காமே அவங்க வந்து அவங்க லைஃப்பை பற்றி நான் இந்த ஊருக்கு போனேன், அதை பண்ணேன், இதை வாங்கினேன், இந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணேன்னு கேட்காத கதையை கட்டுவாங்க. அந்த மாதிரி ஆளை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்மைல் அண்ட் லெட் கோ. அவங்க கதையை நினச்சி நீங்கள் அப்படி வரலையேன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வீக் பர்சனாக இருக்கக்கூடாது. அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா அது உண்மையாக இருக்குமான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. உண்மையாக இருக்கோ இல்லையோ, இல்லை ஏதாச்சும் ஊரடிச்சு எதுவும் பண்ணி கூட ஒரு விஷயத்தை வாங்கினாங்களோ வி டோன்ட் நோ. ஆனால் அப்படி அவங்க காட்டிக்க நினைக்கிறாங்கன்னா பாவம் அவங்களுக்குள்ளே ஹீல் பண்ணாத சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா உண்மையான பணக்காரங்க வந்து அவங்களோட சொத்தை வந்து ஒரு ஃபியூ பெர்சன்டேஜ் தான் காட்ட நினைப்பாங்க. மற்றதெல்லாம் வந்து செக்யூராக இருக்கணும், கண்ணு படக்கூடாது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து யோசிப்பாங்க. இப்போ லெட்ஸே கன்திங்கோட ஆனர்ஸ் அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியோ இல்லை சொந்தக்காரவங்கள்ட்டலாம் சொல்லிக்கிட்டோ அவங்க இது வச்சுருக்காங்க அது வச்சுருக்காங்கன்னு சொல்ல தேவையில்ல. பிகாஸ் தே ஆல்ரெடி வெரி சக்சீட். எக்ஸாம்பிள் சேம் கோஸ். உண்மையாக சக்ஸஸாக இருக்கிறவங்க தான் அந்த லைஃப் வந்து பீஸாக ரிலாக்ஸ்டாக வாழ்வாங்க. காட்டிக்கணும், ஷோ ஆஃப் பண்ணணும், இல்லை அதை பற்றி பீத்திக்கிட்டு பேசணும்னு நினைக்க மாட்டாங்க. புது பணக்காரவங்க, தப்பான முறையில் சம்பாரிச்சவங்க, இந்த மாதிரி ஆள் நிறையா பேர் இதை பண்ணுவாங்க. ஸோ அதை நினச்சி ஹம்பலாக இருக்கிற நீங்கள் ஐயோ நம்ம லைஃப்பில் நம்ம எங்கேயோ தோத்துட்டோமோ அப்படின்லாம் வேதனைப்படக்கூடாதுன்னு தான் நான் இதை வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஃபுல் மூன் ஆன் 1st and 2nd April இட்ஸ் அ பவர்ஃபுல் டைம். அகெயின் என்னோடய 1-to-1 கோச்சிங் வந்து நம்ம நிறைய பேர் இந்த தடவை எடுக்கல. பிகாஸ் ஐ ரியலி விஷ் டு ஒர்க் க்ளோஸ்லி வித் மை கிளையன்ட்ஸ். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஒன்லி ஒன் வே, டைரெக்ட் கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஆட்டோ மெசேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்லாட் இருந்தால் டெஃபினட்டாக நம்ம வந்து உங்களை எடுப்போம். இட்ஸ் அகெயின் அ வெரி வெரி பவர்ஃபுல் டைம் ஃபார் அஸ் டு ரீபர்த். சம்டைம்ஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டும் இல்லை, தெரியாத விஷயமே நிறையா இருக்கும் ஃபார் அஸ் டு லேர்ன் ஆர் ரிலீஸ். ஸோ ஹம்பலாக இருப்போம், எல்லாருக்கும் நல்லது நினைப்போம், அந்த நல்லது நம்மளுக்கு வந்து சேரும். ஓம் நம சிவாய.